வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து தினந்தோறும் நடத்தி வரும் இணையவெளி அமர்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். இந்த வகுப்பினை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சிறப்பானதொரு வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மகரிஷியனுடைய அந்த அற்புதமான ஞான களஞ்சியத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு அதற்கான விளக்கத்தை நம்மளுடைய கருமையத்துல பதித்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரிலே இன்னைக்கு பார்த்தோம்னா சீர்திருத்தம் என்ற தலைப்பில மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள்ல ஒன்று. சுவாமிஜியை பொறுத்தளவுல காலத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதனுக்கு தேவையானவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்த மகான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இன்னைக்கு நாம சுலபமா கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு வழிமுறையை கொடுத்தாரே, இந்த வழிமுறை ஒரு காலத்துல எவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு, எல்லா காலத்திலும் இது கொடுக்கப்பட்டிருக்கு, எங்கேயுமே இது விடுபடவில்லை. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுத்தாங்க, அப்ப வாழக்கூடிய மக்களுக்கு ஏத்த மாதிரி. சோ மகரிஷி இந்த சீர்திருத்தத்தை, அதனால மனிதன் எப்படி மாற்றிக்கொள்ளணும் தன்னை, அப்படி மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை முறைய பண்பாடுன்னு சொல்றோம். அப்ப அது எப்படி மாற்றம் பெற்றது அப்படிங்கிறத முதல்ல விளக்கிடுறாங்க. எந்த காலத்தோ வாழ்ந்திருந்த இறையறிஞர் சிந்தித்தார்கள். இயற்கையாய் அன்று வரை வளர்ந்த பண்பாடு ஒப்ப மக்களுக்கு அந்த காலத்து தேவை, சூழ்நிலை, அறிவுக்கு இசைந்தவாறு ஏற்றபடி வாழ்க்கை முறை வகுத்தார்கள், சொன்னார்கள் கருணை கொண்டு. ஏன்னா இதுவரைக்கும் தோன்றின அத்தனை மகான்களும் சொன்ன எல்லா கருத்தையும் சேர்த்து பார்த்தா ஒண்ணுதான்னு சொல்லிட்டாங்க மகரிஷி. எல்லாம் என்ன கொடுக்குது? ஒவ்வொரு மனிதனும் சக மனிதனை நேசிச்சு தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வச்சு வாழணும். இததான் எல்லா மதம், புராணம், இதிகாசம் எல்லாரும் சொல்றது இதுதான். அந்த மகிழ்போகம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அது. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணும்னா அன்றைய காலத்துல என்ன இருக்கோ அதை கொண்டு தானே சொல்ல முடியும். அப்ப அப்படி அந்த காலத்துல மக்களோட அறிவு நிலைக்கு ஏற்ப, அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு காலம் எப்படி, அத மகரிஷி முதல்ல குறிப்பிட்டுறாங்க. இந்த விந்தை மிகு காலம் விஞ்ஞான அறிவுக்கு எல்லாம் ஒவ்வா என்பதனால். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி அபரிமீதமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு மக்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை நெறி அவங்களுக்கு கேட்கிற கேள்விகளுக்கு விடை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். அப்ப நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஊர்ல எல்லாம் நிறைய கல்யாணங்கள்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே கண்ட்ரோல் கிடையாது. இங்க வீட்டுல என்ன அப்பா அம்மாவோட இருப்போம், அப்ப இது சாப்பிடக்கூடாது, இது ஒத்துக்காது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கல்யாண வீட்டுல யாரும் கண்டுக்க மாட்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த வெத்தலை போடுறது, நீங்க பாத்திருப்பீங்க கல்யாண வீடுகள்ல அங்கங்க தட்டு இருக்கும், வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, இன்னும் என்னெல்லாமோ இருக்கும். அதெல்லாம் சேர்த்து அங்க எல்லாரும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நமக்கு ரொம்ப பிடிச்சது அது. எனக்கு அம்மா அப்பா பார்க்க போறது இல்லைங்களா, ஆனாலும் கண்காணிக்கிறாங்க ஒருத்தர். அப்போ அதுக்கு பாத்துட்டாங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, வேணா மாடு முட்டும், நீ இப்ப போட்டேன்னா மாடு முட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கேட்டதே இல்லை. எங்க யாருக்காவது மாடு முட்டி இருக்கா காமிங்க, ஏன் போடக்கூடாது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டது இல்லை. ஆனா இன்னைக்கு விந்தை மிகு காலம். இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறை கிட்ட சொன்னோம்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு நாம பதில் தெரிஞ்சுட்டா தான் சொல்ல முடியும். அவங்களுக்கும் அதுவும் அவங்களுக்கு கன்வின்சிங்கா சொல்லணும்.
அவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு அவங்க ஒத்துக்கொள்ளும்படி சொன்னாதான் அவங்க பின்பற்றுவாங்க. ஏன்னா விஞ்ஞானம் அப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லையா? உடனே கூகுளையோ இல்ல இப்ப வந்து மெட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒண்ணு வந்திருக்கீங்களே, அதுல கேள்வி கேட்டுருவாங்க. இதுக்கு பதில் என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படிம்பாங்க. அப்ப இந்த விந்தை மிகு காலம் எல்லாம் ஒவ்வா என்பதனால் நான் என்ன பண்ணேன்னு சொல்றாங்க, இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை விளக்குகின்றேன். அது எப்படி? அதை எப்படி எடுத்துக்கொள்ளுங்க, சொந்த சிந்தனையொட்டி வாழ்வாராய்ந்து அவ்வப்போ அன்பர்களுக்கு சொல்லுகின்றேன், எழுதுகின்றேன். எதுக்கு? துயர் களைய தூய்மை பெற நலம் காண்பீரே. ஏன்னா மகரிஷியே தான் ஏற்கனவே முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே, நீயா சிந்திச்சு தெரிஞ்சுக்கோ. அப்ப சிந்திக்கிறதுக்கான தூண்டுதலை கொடுத்துட்டு அதுல ஒரு சின்ன ஒரு பேரிகேட் மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்க. உன்னுடைய சிந்தனையோ நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்மளோட செயல் எந்த கேட்டு தாண்டி போக கூடாதுங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவுக்கோ துன்பம் தர அந்த பேரிகேட்டை தாண்டி போயிடக்கூடாது. அப்ப இதுதானே பண்பாடு. இப்ப இந்த பண்பாடு அப்படிங்கிற வார்த்தை பண்படு அப்படிங்கிறதுல இருந்து வந்ததாக அப்படின்னு சொல்றாங்க. மனிதனை பண்படுத்தக்கூடியது பண்பாடு. இந்த வார்த்தை எப்ப தொடங்குச்சு அப்படிங்கறது ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க. 1937க்கு பிறகுதான் இந்த வார்த்தை சொன்னதா அத குறிப்பாக எல்லா வரலாறும் சொல்லுது. குற்றாலத்தை சார்ந்த ரசிகமணி டி.கே. சிதம்பரனார் அப்படிங்கிற அந்த மகானுபாவன் கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை தான் பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. பண்படுத்துவது பண்பாடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாரும் ஒரு ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து வந்தோம் அன்னைக்கு இல்லையா? இந்த உலகத்துடைய வரலாறு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா இந்த 5 கண்டமும் முதல்ல ஒன்னாதான் இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீர் பிரிந்தது, நீர் நடுவே புகுந்தது, பிரிச்சு ஒவ்வொரு பீரியடா சொல்லுவாங்க. ரிட்டரைன் பீரியட், அப்புறம் டைனாஸ்டிக் பீரியட் அப்படின்னு ஒவ்வொரு பீரியடா வந்து இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய இன்றைய நிலை 5 கண்டங்களாக பிரிந்திருக்கு. ஆனா இது எல்லாமே முதல்ல ஒன்னாதான் இருந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு சாட்சி அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கண்டத்துல வாழக்கூடிய ஒரு மிருகம் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிருகத்தினுடைய மிச்சம் இன்னொரு கண்டத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஆராய்ச்சி தான் என்ன சொல்லுச்சு, இந்த உலகம், இந்த பார்க்கக்கூடிய இந்த உலகம் தனித்தனியாலாம் இல்ல, எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் வாழ்கின்ற காலத்துக்கு ஏற்ப அப்ப அந்த பண்பாடு அப்படின்னா பண்படுத்தப்பட்டது தானே. இப்ப இன்னைக்கு ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வாங்குறோம்னா முதல்ல அதை ரெடி பண்ணுவோம், பண்படுத்துவோம் இல்லையா? நாம போடக்கூடிய விதை அதுல பொருத்தி கொண்டு அது வளரணும்னா அதை பண்படுத்தப்படணும். அதை பண்படுத்துவது எப்படி மண்ணுக்கு வளம் சேர்க்குமோ மனிதனோட வாழ்க்கையும் பண்படுத்துற முறையத்தான் பண்பாடுன்னு சொல்றோம். இன்னைக்கு இவ்வளவு நம்ம எல்லாரும் கண்ணியமான உடை அடைஞ்சு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வாழறோமே, இந்த பண்பாடு என்னைக்கு தொடங்கி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆதி மனிதன் எப்படி பிறந்திருப்பான்? அதுக்கப்புறம் வந்த சிந்தனை உயர்வு தானே. ஒவ்வொரு காலகட்டத்துல இன்னும் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வாழும்போது அவர்களுக்குள்ள உள்ள வந்த சிந்தனையா இருக்கலாம், இல்ல தட்பவெட்ப சூழ்நிலையும் காரணமாக இருக்கலாம் இல்லைங்களா? நேரடியாக அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் ஒரு யோசனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நாம நல்ல ஒரு இங்க சென்னை போல ஒரு மேக்சிமம் சம்மர் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்துகிட்டு திடீர்னு ஒரு காஷ்மீருக்கோ இல்ல ஒரு வேற இருக்க குளிர் கண்ட்ரிக்கோ போகும்போது இன்னும் தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உடையில மேலும் மேலும் சேர்த்துக்கிறோம் இல்லையா? ஆனா அங்கேயே இருக்கிறவங்க ரொம்ப ஜாலியா சுத்துவாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது எங்களுக்கு சம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உடைங்கிற பண்பாடு, உணவுங்கிற பண்பாடு, வாழுகின்ற இடம் அப்படிங்கிற பண்பாடு, வீடு கட்டுறதுல கூட அந்தந்த தட்பவெட்ப நிலைக்கேற்ப மாற்றம் இருக்கு. அப்போ குளிருக்கு கூட ஒரு மனிதன் ஒரு நாள் ஆடைய தேடி இருக்கலாம். அது அப்புறம் சிந்தனையில் உயர்ந்து நாகரீகமாக மாறத் தொடங்கியது. அந்த மனிதனுடைய நாகரிகம் அவனுடைய வெளிப்பாடு இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோம், நம்மள எப்படி வெளியே பிரசன்ட் பண்ணிக்கிறோங்கிறது தான் நாகரீகம். அது வெறும் தோற்றத்தினால மட்டும் இல்ல, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் இல்லையா? அதுதானே நம்முடைய நாகரீகத்தை நிர்ணயிக்கிறது. அப்ப அத சொல்லி கொடுத்தாங்க.
அது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு வந்தது. அந்த கால முதல் காரணம் அந்த தேசத்தினுடைய வெப்ப தட்பத்திற்கு ஏற்ப முதல் கண்டுபாடு இல்லைங்களா? உணவுல கூட எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த வெப்பத்தட்ப சூழ்நிலைக்கு ஏற்பதானே உணவு சாப்பிடுறாங்க. அவரவர்களுக்கு என்று அங்கே விளைகின்ற உணவு தான் ஒத்துக்கும். ஒரு விளையாட்டாக கூட ஒருத்தர் ஒரு இதுல எழுதியிருக்காங்க. இப்ப இன்னைக்கு உணவு கலாச்சாரமே நம்ம மாறிடுச்சு. ஒரு ஒரு சிறந்தான ஒரு தத்துவ எழுத்தாளர் அவர் சொல்றாரு, சமீபத்துல ஒரு மலை கிராமத்துக்கு போயிருந்தாராம். ஒரு கீழ் மலைப்பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு நான் போனேன். கிராமம் அந்த மாதிரி ஒரு மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எப்படி இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அங்கே போய் ஒரு வீட்டுக்கு போறாரு, அங்கே உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சாப்பிடுறாங்க சிறுவர்கள் அப்படின்னு எட்டி பார்த்தா அந்த கிண்ணத்துல நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். கேக்குறாரு, இப்படி இந்த உணவு உங்களுக்கு வந்தது அப்படின்னா? எல்லாம் டிவியில பாக்குறாங்க, ரொம்ப சுலபமா தயார் பண்ணிடலாம், அவங்களுக்கு அது பிடிக்குது, அதனால நான் அதை கத்து கொடுத்தேன், அதை பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அவங்க தாயார் சொல்றாங்க. இவர் அப்படி வியந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்னா தேனும் திணைமாவும் இயற்கையா கிடைக்கக்கூடிய பழங்களும் அப்படி அந்த ஒரு மில்லட்ஸ்ன்னு சொல்லி உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இயற்கையோடு ஒட்டிய வாழ்வு வாழ்றவங்க கிட்ட எந்த உணவு கலாச்சாரம் போய் மாறுபட்டு இருக்கு பாத்தீங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ஒரு பிளாஸ்டிக் தண்ணி கேட்கிறாரு. ஒரு ஒரு அப்படியே நெடிஞ்சு போன ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல ஒரு தண்ணி கொடுக்குறாங்க அவங்க. ஏன்னா இயற்கையாக மண்ணு செப்புனால் ஆனது இல்ல அலுமினியத்தினால் ஆனது அந்த மாதிரியான ஒரு யூட்டென்சில்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? அந்த பாத்திரங்களை எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய இயற்கையை ஒட்டி வாழக்கூடியவங்ககிட்ட இங்க பண்பாடு எங்கே மாறிவிட்டது அப்படின்னு அவர் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கார். இப்ப உணவின் மூலமாகவும் ஆகார வகையின் மூலமாகவும் பண்பாடுல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கிவிட்டது இல்லையா? மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஊர்ல இருக்கிறோமோ அந்த ஊர்ல விளையக்கூடிய உணவு தான் அந்தந்த நபருக்கு ஒற்றுக்கொள்ளும். இதுவும் ஒரு பண்பாடு தானே, சொல்லுங்க இல்லையா? ஏதோ கொஞ்ச நாள் சாப்பிடலாங்க. இப்ப நாம ஒரு நாட்டுக்கு போறோம், இல்ல அந்த நாட்டுல இருக்கிறவங்க இங்க வராங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய உணவை கொஞ்ச நாள் அவங்க ஒரு டேஸ்டுக்கு இந்த நாட்டு உணவு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்குறதுக்கு சாப்பிடலாம். ஆனால் அவங்களோட உடல் எங்கே உருவாக்கப்பட்டிருக்கு? அந்த தட்பவெட்ப சூழ்நிலை. இப்ப நம்ம பார்ப்போம் நிறைய வெளிநாட்டுக்காரங்கள் இங்க வந்தா நம்மளோட ஸ்பைசியான ஃபுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வெளிநாடுகள்ல கூட பாத்தீங்கன்னா இந்திய உணவகங்களுக்கு அவங்க தேடி தேடி போய் சாப்பிடுவாங்க. ஆனால் அது ரேரா தான் சாப்பிட முடியும். ஏன்னா தினசரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் இந்த காரமான உணவுக்கு ஒத்துக்காது. ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்து அப்படிப்பட்ட உணவுகளை பால், சீஸ், பனீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பைசி நான் ஸ்பைசி ஃபுட்ஸை சாப்பிட்டு பழகிருப்பாங்க. அப்ப இதுவும் ஒரு பண்பாடு தான் மகரிஷி குறிப்பிடுறாங்க. அந்த தேசத்தின் வெப்பத்தட்பம், ஆகார வகை, அடுத்தது தொழில்களுக்கு ஏற்ற வாய்ப்பு இல்லையா? ஒரு ஊர்ல ஒரு தொழில் தயாரிக்கிறது. இந்த உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் எல்லாம் விளைகிறது, எல்லாம் செய்ய முடியும். ஆனா ஒரு சில தொழில்கள் இந்த தேசத்துலதான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு இன்னைக்கு இல்லையா? ஏன்னா அப்படித்தான் இந்த நிலத்தை பிரிச்சு வச்சாங்க. அது தமிழனுடைய பெருமைன்னு சொல்லலாம் இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இதனாலும் தன்னை முறை மாற்றி கொண்டால் அது பாலை அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு அங்க இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மைக்கேற்ப தொழில்கள் அமைக்கப்பட்டது. கடலும் கடல் சார்ந்த இனத்துல தானே மீன்பிடி தொழில் இருக்க முடியும் இல்லையா? அந்த வாழ்க்கை ஆதாரமாக மீன் பிடித்தல், மீனிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் இதெல்லாம் அங்கதான் இருக்க முடியும். அதே போல மலையும் மலை சார்ந்த இடத்துல, வயலும் வயல் சார்ந்த இடத்துலதான் உணவு தயாரிக்க முடியும். அப்ப இப்படித்தானே மனிதனோட வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனா அங்க இன்னைக்கு பாக்குறோம் நம்ம உலகம் பூரா பரிமாறப்படுது. வணிகத்தின் மூலமாக எங்க இருக்கிறதும் எங்கேயும் கிடைக்கும். இன்னைக்கு அது மனிதனோட விஞ்ஞான முன்னேற்றம். ஆனா இயற்கையோடு ஒத்தி வாழணுங்கும் போது நம்முடைய தன்மையை இழந்து விடுவதுதான் பண்பாடு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மருத்துவர், ஒரு அருமையான ஒரு பிரசித்தி பெற்ற சித்த மருத்துவர் சொல்லுவாரு, இன்னைக்கு நம்ம தேடி தேடி வெளிநாட்டுல வளர்ந்த வெளிநாட்டுல விளைந்த பழங்களை சாப்பிடுறோமே, அது என்னைக்கு அது பறிக்கப்பட்டிருக்கு, என்னைக்கு இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு இல்லையா?
இயற்கையோட ஒட்டினது. இன்னைக்கு பறிச்சதை இன்னைக்கு சாப்பிடுவாங்க. இந்த நாம இன்னைக்கு ஒரு பண்பாட்டின் உச்சமாக ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோமே, அதெல்லாம் இல்லாத ஒரு காலத்துல என்ன பண்ணினாங்க, வீட்டுக்கு பின்புறமாக காய்கறி எல்லாம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு என்னன்னு டிசைடு பண்றதே காலையில கோலம் போட்டு வாசல் தெளிச்சுட்டு அப்படியே பின்பக்கம் குளிச்சுட்டு போவாங்க. அன்னைக்கு என்ன காய் இருக்கு, ஓ இதை இன்னைக்கு சமைக்கலாம். சோ அந்த அளவுக்கு இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தாங்க. அது ஒரு காலகட்டத்துல வர முடியாது, எல்லாராலும் முடியாது என்பது அன்றைக்கு உள்ளது இல்லையா. எனக்கு இந்த நாட்டுல என்ன விளையுதோ அதை நான் சாப்பிடுறேன். அப்போ தேடி தேடி வெளிநாட்டுல விளைந்த, வெளி மாநிலத்துல விளைந்த பழங்களை சாப்பிடுறதை விட இங்கே இருக்கக்கூடிய பழம் எவ்வளவு நல்லது அப்படின்னு அந்த சித்த மருத்துவர் சொல்வதை கேட்டிருக்கு. இப்ப மகரிஷியும் இதை குறிப்பிடுறாங்க. அந்த ஆகார வகைக்கு ஏற்ப அங்கங்கு இருக்கக்கூடிய பண்பாட்டுல மாற்றம் ஏற்படுகிறது. அடுத்தது தொழில்களுக்கேற்ற வாய்ப்பு சொல்லிட்டோம். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா சொல்றாங்க, சிந்தனையில் உயர்ந்தோர்கள் சமுதாயத்திற்கு செய்த தொண்டுகள். இன்னைக்கு ஒரு ஒரு நாட்டிலையும் ஒரு ஒரு காலகட்டத்துல மகான்கள், தலைவர்கள், விஞ்ஞான அறிவை கொண்டு வந்த விஞ்ஞானிகள், தத்துவ மேதைகள், இவங்க தோன்றி அந்த அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்களுக்கு ஒரு சில வழிமுறைகளை சொல்லி சென்றாங்க இல்லையா. அது யாரோ ஒருத்தர் சொல்லிதானே. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய நாட்டிலேயே பார்க்கலாங்களே, ஒரு சில பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது பண்படுத்தப்படுவது பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் குறிப்பா நம்ம உலகத்தையே ஒரு குடைக்குள்ள நம்ம யோசிக்க கூடியவர் மகரிஷி. ஆனாலும் ஒரு சில பண்பாடுகள் ஒரு சில நாட்டுல சொல்லுவாங்க. இப்ப தமிழ் பண்பாடு அப்படிங்கிறத குறிப்பா ஒரு ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் சொல்றேன். ஏன்னா உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பண்பாடு இருக்கு. அதை எல்லாம் பேசணும்னா நமக்கு இந்த குறிப்பிடப்பட்ட நேரம் பத்தாது. அதனால குறிப்பா இதை மட்டும் எடுத்துக்கிறேன் நானு. இப்ப தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதை அடையாளமா சொல்றாங்க அப்படின்னா, காதல், வீரம், கொடை, பக்தி, விருந்தோம்புதல், இந்த 5ம் தமிழருடைய பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 5ம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது இல்லையா. மகரிஷி கூட குறிப்பிடுவார், அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கியம் கூட இந்த காதல், ஏழ்மை, இந்த 2 உணர்வுகளை கொண்டு தவறான வழியில் மனிதனுக்கு உணர்ச்சி ஊட்டக்கூடியதா தான் இருக்குதே ஒழிய அவனுக்கு தேவையான விஷயத்த கொடுக்கல. இந்த காதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு புரிதலே தவறாக இருக்கு. அன்பு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் தானே காதல்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ மனிதனுக்கு சக நபரின் மேல காதல் இருக்கணும். அது எதிர்ப்பால் மேல் வருவது மட்டும்னு நாம ஒரு கோடு போட்டு வாழ்ந்துட்டோம். சக மனிதனின் மேல் இருக்கக்கூடிய அன்புக்கு காதல்னு பேர் வச்சா என்ன. அப்போ அந்த தமிழர் பண்பாடே காதல்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அடிப்படையில் கூட எவ்வளவு பிரிவினைகள் பாக்குறோம் நாம் இல்லைங்களா. கௌரவ கொலை, ஆணவ கொலை அப்படின்லாம் பாக்குறோமே. ஆனா மகரிஷி சொல்றாங்க, ஒரு பெண்ணையோ ஆணையோ இறைநிலை படைக்கும் போதே அந்த ஆணுக்கு தேவையான பெண்ணையும் அதற்கு பதிவுகளுக்கு சமமான பெண்ணையோ ஆணையோ படைத்து விடும். அதை காண்பித்து கொள்ளக்கூடியவர்களை தான் நாம இவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இவங்க சொல்லிதான் இந்த வரன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நாம சொல்றோமே ஒழிய, ஆனால் இயற்கையால் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை ஒரு வயதுக்கு மேல ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கன்வின்ஸ் பண்ணணும் பேரண்ட்ஸ அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுங்க, மனிதன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன வேறுபாடு, இன, மொழி, ஜாதி அப்படிங்கிற ஒரு சிறுமையில இருக்கக்கூடிய விஷயம், இதையும் யாரோ ஒருத்தர் தானே உள்ள திணிச்சிருக்காங்க. தவறாக திணிச்ச விஷயத்த மனிதன் மாற்றணுங்கிற எண்ணம் இல்லாம எடுத்துக்கொண்டான். அப்ப அங்கதான் வாழ்க்கையில சீர்திருத்தம் தேவை இல்லையா. ஒரு காலத்துல இந்த ராஜபுத்த பெண்கள் பற்றி சொல்லும் போது நிறைய படிச்சிருப்போம். பத்மாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜபுத்திர அரசி பற்றின கதை கூட படமாக வந்தது நம்ம பார்த்திருப்போம். அங்கே கற்பு என்பது அவ்வளவு உன்னதமான ஒன்றாக மதிக்கப்பட்டு வந்தது. அந்த பத்மாவதியினுடைய கதை படிச்சவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு அந்த டிக்டேட்டர்னு சொல்லக்கூடிய சர்வாதிகார ஒரு மன்னன். அந்த மன்னன் இந்த பெண்ணை திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் அந்த பெண் வேறொரு தனக்கு பிடித்த ஒரு ஆண், அவர் அமைதியானவர், அவர் ஒரு நாட்டுக்கு அரசர், திருமணம் பண்ணி வராங்க. ஆனா இவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பண்பு மனித பண்பும் இல்ல, தெய்வ பண்பும் இல்ல.
அப்படிப்பட்ட ஒரு ராட்சச தன்மையோடு இருக்கிறவர் என்ன பண்றாரு, எப்படியாவது இந்த பெண்ணை அடைகிறதுக்கு அந்த நாட்டு மேல போர் புரியறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனால் அங்கே ஒரு சிற்றரசர், அவரால் இவரோடு எதிர்த்து போராட முடியல. அப்ப அந்த பெண்கள் அத்தனை பேரும் அந்த அரசிக்கு காவலாக இருக்கிறாங்க. அதையும் தாண்டி அவர் அந்த ஊருக்குள்ள, அந்த அவங்களுடைய அந்த கோட்டைக்குள்ள புகும்போது, அந்த இது உண்மையாக நடந்த நிகழ்வு தான் படமா எடுத்திருப்பாங்க. அவ்வளவு வேதனையாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு பெண் ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு. அத்தனை பேரும் ஒரு இடத்துல நடுவுல தீ மூட்டி அத்தனை பேரும் அந்த தீயில விழுந்துடுவாங்க. அங்க கற்பு அவ்வளவு முக்கியமாகப்பட்டது. அது இன்னைக்கு பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா? ஆனால் அங்கிருந்து என்ன பண்பாடு எடுத்துக்கலாம்? மகரிஷி சொன்ன மாதிரி, அந்த கற்பு, பாரதி சொன்ன மாதிரி, கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொன்னார். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையான ஒன்று. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இலக்கணத்தோட வாழணும். அப்பதான் அந்த வாழ்க்கை அன்பு ஊற்றாக இருக்கும். மகரிஷியும் சொல்றாங்க இல்லையா? இதுதானே வாழ்க்கையில சீர்திருத்தம். அது நடந்தது. ஆனா அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு எப்படி ஒரு மாற்றம் பெற்று இருக்கணும்? கற்பு நெறிய உயிராக பார்க்கக்கூடிய, உயிரினும் மேலானது ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அப்ப அப்படிப்பட்ட மாற்றம் இருந்திருந்தா அங்கே அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான மாற்றம். இன்னைக்கு அப்படி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அது கம்மி சதவிகிதமாக கூட இருக்கலாம். ஆனா அந்த கம்மி சதவிகிதம் அதிகமான சதவிகிதத்து மக்கள் மனதுல வேண்டாத எண்ணங்களை உள்ள கொண்டு போய் வைக்கிறது. அப்ப இது பண்பாடா? அந்த விஞ்ஞான முன்னேற்றம் வாழ்க்கையில சீர்திருத்தம்னு வார்த்தை போடுறாங்க. சீர் அப்படின்னா ஒரு செயல், திருத்தம் அப்படின்னா அந்த செயலை சரியா திருத்தம் பண்ணிக்கணும். அதுதான் மனிதனுக்கான பண்பாடு இல்லையா? அப்ப அந்த திருத்தம் இருக்கிறதா? மகரிஷி கேட்கிறாங்க. விஞ்ஞான அறிவுல எத்தனையோ பண்பாடு காலத்துக்கேற்ப, நாட்டுக்கேற்ப. ஆனால் இந்த வாழ்க்கையில சீர்திருத்தம் என்பது அன்றைய காலத்துல தொடர்ந்து வந்தது. இப்ப ஒரு காலத்துல இருந்தது இல்லைங்களா, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு இருந்தது. ஒரு கணவன் மனைவி இறந்து விட்டால் அந்த மனைவியை தூக்கி நெருப்புல போட்டுருவாங்க. என்ன ஒரு கொடுமையான விஷயம். அது எவ்வளவு போராடி கொண்டு வந்தார் ராஜாராம் மோகன் ராய் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். மகரிஷி சொல்றாங்க இல்லையா, சிந்தனையில் உயர்ந்தோர்கள் சமூகத்திற்கு செய்த தொண்டுகள். இன்னைக்கு நாம சுதந்திரமா, கருத்து சுதந்திரத்தோட வெளியில பேசுறோமே, அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தக்கூடிய ஒரு நபர் இருந்தார் இல்லையா? அப்படித்தானே ஒவ்வொருவரும் இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் என்று வாய்க்கொடுத்து கருத்து சுதந்திரம் எல்லாம் கொடுத்தவரை மகாத்மான்னு சொல்றோம். அப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்காங்க. அந்த மனிதனோட கருத்து சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், அவனுடைய கலாச்சார சுதந்திரம். நம்முடைய கல ஆச்சாரம் மற்றவர்களுக்கு தீங்கு கொடுக்க கூடாது. அந்தந்த காலத்தில் வாழ் மக்களுக்கு ஏற்ப. மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு மனிதனை இன்னொரு ஒரு ஆண் பெண்ணோ ஒரு ஒரு எதிர்பாலினத்தவர் ஒருவர் ஹக் பண்ணிக்கிறது ஒரு நாட்டுல அது சகஜமாக இருக்கலாம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வெட்பதட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அது அவங்களுக்குள்ள வேற எந்த உணர்வையும் தூண்டாது. ஆனா இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூடான நாட்டுல இருக்கிறோம். மனிதனுக்குள்ள இச்சை என்பது இயற்கை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணி கொள்ளும்போது அது எந்த மாதிரியான உணர்வை தோன்றும் இல்லையா? நம்மோட பண்பாட்டுல ஒரு சில விஷயங்களை பின்பற்றி வந்திருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் ரொம்ப முற்போக்குவாதிகளே இல்லை, அவங்க எல்லாம் பிற்போக்குவாதிகள் அப்படிங்கிற வார்த்தைய ரொம்ப சுலபமாக தூக்கி போட்டுடுவோம். ஒரு காலத்துல ஒரு பெண் குழந்தை ஒரு வயது வந்த பிறகு அப்பா கிட்ட கூட உட்கார மாட்டாங்க இல்லையா? நம்ம பார்த்திருக்கோம். அப்பா, அண்ணன் அப்படிங்கிற உறவுகள் கூட. எதற்காக அப்படி ஒரு கட்டுப்பாடு? இந்த இயற்கையை ஒட்டியதுதான் இல்லையா? மகரிஷி இதையே தான் குறிப்பிடுறாங்க. தேவையில்லாத ஒரு உணர்வுகளை தூண்டக்கூடிய செயல்களை தடுக்கலாமே. ஒருவருக்கொருவர் பேசுவது தவறல்ல, ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது தவறல்ல. அதுக்கான பண்பாட்டை குழந்தைகள் மனசுல விதைச்சிட்டா இந்த தவறு வராது இல்லைங்களா? இப்ப நம்ம பாக்குறோம் இன்னைக்கு சின்ன வயசுல இருந்தே எப்படி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய வக்கரத்தினுடைய வெளிப்பாடை நம்ம பாக்குறோம். ஒரு அப்பான்னு ஒரு திரைப்படத்துல ரொம்ப அழகா ஒரு தந்தை ஒரு பையனுக்கு அந்த வயதுல வரக்கூடிய மாற்றத்துக்கு சிறப்பான விளக்கம் கொடுப்பார். ஒரு சரியான அந்த ஒரு டீன் ஏஜை தாண்டும் போது வரக்கூடிய இயல்பான மாற்றம் எதிர்பாலின பார்க்கும்போது வருது. அந்த பையன் அதை அப்படியே அப்பா கிட்ட சொல்றான். அப்ப அந்த அப்பா சொல்றாரு, இது இயல்பாக வரக்கூடிய விஷயம்தான். ஆனா அவங்கள ஃப்ரெண்டா பாரு. அவங்களுக்கும் ரத்தமும் சதையும் தான் இருக்கு. அவங்களுக்கும் அடிச்சாலும் திட்டினாலும் வலிக்கும். அப்ப ஒரு ஃப்ரெண்டா பாருன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அரை மணி நேரம் உட்கார்ந்து பேச வைப்பாங்க.
அப்ப என்ன ஆயிடும்? அங்கே உள்ள நட்பு மலர்ந்துடும். அப்ப இதுதானே பண்பாட்டுல வரக்கூடிய மாற்றம். மகிழ்ச்சி சொல்றாங்கல்ல, இக்கால நிறைக்கேற்ப சொந்த சிந்தனையொட்டி அனுபவித்து வாழ்வாராய்ந்து சொல்கிறேன். அப்ப இப்படி மகரிஷி போன்ற மகான்கள் சொன்ன கருத்துக்கள் தான் இன்னைக்கு நல்ல தலைவர்கள், ஒரு திரைப்படமா இருக்கலாம், ஒரு கதையாக இருக்கலாம், ஒரு சோசியல் மீடியால வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். ஒவ்வொன்றுக்குள்ளும் நல்லதை விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட இருந்தா அது நல்ல பண்பாடு. கெட்டத காமிக்கணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்கு மேலடியாக இப்ப அந்த தேவர் மகன் ஒரு படம் வரும்போது அவ்வளவு பெரிய ஒரு ஒரு கருத்து மாற்றம் வந்தது. ரொம்ப கொடுமையாக சித்தரிக்கப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு மனிதனோட மனதில இருந்து கெட்டதை எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அந்த வலி என்பது தேவைப்படுது. ஆனா அங்க படம் அதோட முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல. ஆனா அங்க என்ன முடிக்கிறாரு? வன்முறையினால எதையும் கொண்டு வர முடியாது. அப்படிங்கிறது அந்த படத்தினோட மெசேஜ் இல்லைங்களா? நமக்கு பார்த்ததுல வில்லன் செத்துட்டாரு, ஹீரோ ஜெயிச்சுட்டாரு, ஜெயிலுக்கு போயிட்டாருங்கிறது அல்ல அங்கே பாயிண்ட். அங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய பண்பாடு என்ன? வன்முறையால, வெறுப்பினால எதையும் சாதிக்க முடியாது. அப்படிங்கிறது தானே இங்க சொல்றாங்க. அப்ப இப்படித்தான் உலகம் முழுவதும் பண்பாடு என்பது பல நல்ல விஷயங்களை அடிப்படையாக வைத்து வந்தது. ஆனா விஞ்ஞான வளர்ச்சியில நாம காரணத்தை விட்டுட்டு காரியத்தை மட்டும் செய்து கொண்டு இருக்கிறோம். காரணத்தை புரிந்து கொண்டு செய்தால் அது நம்மை பண்படுத்தும். அப்ப அப்படித்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பண்பாடு இருக்கு. ஒரு ஒரு பல விஷயங்கள் இன்னைக்கு நிறைய எடுத்து வச்சா எனக்கு நேரமின்மையினால் இன்னொரு முறை நம்ம தொடரலாம். ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய பண்பாடுகள் பற்றி பார்க்கும்போது அப்படி ஒரு வியப்பு ஏற்பட்டது. அதுதான் மகரிஷி இந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க. அந்த அந்த தேசத்தின் வெப்பத்தட்பம், ஆகார வகை, தொழில்கட்கேற்ற வாய்ப்பு, சிந்தனையில் உயர்ந்தோர்கள் சமூகத்திற்கு செய்த தொண்டுகள், வாழ்வின் சீர்திருத்தம், இந்த வகை யாவும் இணைந்து எங்கும் மக்கள் இனத்திற்கு பண்பாடாய் தோன்றல் ஆச்சு. எந்தவித பண்பாடு தனியே நிற்கும் இனி உலகில் விஞ்ஞானம் வளரும் போது. இதுதான் கடைசியான ஒரு பாயிண்ட். உலகில் விஞ்ஞானம் வளரும் போது எந்த பண்பாடும் தனிப்பட்டு இருக்காது. அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்ச்சி செய்து மனிதன் என்னால் எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொண்டு நடக்கின்றேன். ஆனாலும் வித்தியாசம் எங்கே இருக்கும்? வெட்பத்தட்ப உணவு, தொழில் கேட்க வாய்ப்புல அந்த பூமியினுடைய தன்மைக்கு ஏற்ப மாறுபாடு இருக்கும். ஆனா எல்லாமே நன்மையை உத்தேசித்த பண்பாடாக இருக்கும். அத்தனையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. இந்த பண்பாடு, இந்த 2 பண்பாடு உலகத்துல எந்த தட்ப வெட்பத்துல எந்த ஆகாரம் சாப்பிட்டாலும் சரி, என்ன தொழில் செய்தாலும், எந்த தலைவரை எந்த மதத்தை பின்பற்றினாலும் ஒத்துக்கொள்ள முடியுமா? இல்லையா? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த 2 பண்பாடு உலகத்துல எந்த இடத்திலும் செல்லுபடியாகும். அப்ப இந்த 2 பண்பாட்டை பின்பற்றினாலே உலகம் மொத்தமும் அருமையான பண்படுத்தப்படும் என்பதை கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.